விசித்ரா. அடுத்த சாய் விசித்ரா நிகழ்ச்சியிலே பங்கு பெறுகின்ற விருந்தினர் நகைச்சுவை நடிகர் குண்டு கல்யாணம். இது கொஞ்சம் பழைய வீடு. நீங்க டான்ஸ் ஆடணுமா? சீட் ஆட முடியல, அதான் டான்ஸ் ஆடுறேன். ஏய், அது யாருன்னு பாருடா. எஸ் கமிங். ஆத்துக்கு அந்த பக்கம் போணும். எவ்வளவு கேக்குற? பரிசல் மனுஷங்களுக்கு தான், யானை எல்லாம் ஏற்றது இல்ல. சச்ச, பஸ்ல ஏறினாலும் சிக்கல், பரிசல்ல ஏறினாலும் சிக்கலாம். ஆமா, என்ன சினிமாக்கு கூட்டு போனாரு? எந்த சினிமாவுக்குடா? பால் மறைந்திருந்து பார்க்கும் மர்மம் என்ன? கையில போட்டு விட்ட மோதிரம் மறைஞ்சு போன மர்மம் என்ன? ஒரு வருஷம் ஒரு வருஷம் இந்த மாப்பிள்ளையும் பொண்ணுந்தான். மழை பட்டாளம் படத்தின் மூலம் தமிழ் சினிமாவுக்கு லட்சுமியால் அறிமுகப்படுத்தப்பட்ட குண்டு கல்யாணம் தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஹிந்தி ஆகிய 4 மொழிகளில் 700க்கும் மேற்பட்ட படங்களிலே நடித்தவர். நடிகர் தலம் சிவாஜி கணேசன், கமல்ஹாசன், ரஜினிகாந்த், விஜயகாந்த் உட்பட தமிழ் சினிமாவின் முக்கியமான கதாநாயகர்கள் பலரோடு இணைந்து நடிக்கின்ற வாய்ப்பினை பெற்ற குண்டு கல்யாணம் தன்னுடைய திரையுலக அனுபவங்கள் பலவற்றை இந்த நேர்காணலிலே பகிர்ந்து கொண்டிருக்கிறார். சாய் விசித்ரா. உங்க அப்பா குண்டு கருப்பையா பல படங்கள்ல எம்ஜிஆரோடு சேர்ந்து நடித்தவர். அவர் எப்பெல்லாம் அந்தமான் கைதி படம், இதில் ஒரு பெரிய விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட ஒரு 10 படம் 11 படத்துக்கு அடிமை பெண் படத்தில் ஒகனேகலில் ஷூட்டிங்கு. கல் இப்படி தூக்கி போட்டு விளையாண்டுருக்காங்க. நல்லா பெரிய, இவ்வளோ பெரிய கல், உருட்ட கல். நினைத்ததை முடிப்பவன் ஷூட்டிங் சத்யா ஸ்டுடியோவில் நடந்துச்சு. செட்டுக்குள்ளே போனார். செட்டுக்குள்ளே போனவொன்னே இப்படி செட்டை பார்த்தாரு. எங்கள் ஃபேமிலி ரொம்ப சிரமமான ஃபேமிலி. எங்கள் அப்பா காலமாயிட்டதுக்கு அப்புறம் உடம்ப அடக்கம் பண்ணுறதே கஷ்டம். இவர் வெளியூரில் இருக்கார். எம்ஜிஆரோட பழகினதில் உங்களால் மறக்க முடியாத விஷயம்னு எதெல்லாம் சொல்லுங்கள். ஃபாரின்லேருந்து ஒருத்தர் வந்திருந்தாங்க. அவர் இவ்வளோண்டு கேமரா ஒன்று கொடுத்துருந்தார். அந்த கேமராவில் ஃபோட்டோ எடுக்க சொன்னார். சத்யா ஸ்டுடியோவில் ஒரு பட பூஜைக்கு வந்திருந்தாங்க. அவர் தான் கேமரா ஆன் பண்ணுறாரு. கேமராமேன் பக்கத்தில் நான் இப்படி நிற்கிறேன். அப்போ விஜயகுமாரி அம்மா வர்றாங்க. எம்ஜிஆர் வீட்டுக்கு பல முறை நீங்கள் போயிருந்தேன். நம்ம சொந்த வீடு மாதிரி தாங்க. ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, ஒரு பொங்கலுக்கு உள்ள வீட்டுக்கு போகிறோம். அப்போ சாப்பிட்றலாமேன்னு சொல்லிட்டு அவருடைய டைனிங் டேபிளில் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கேன். அங்கே போய் உட்காந்து சாப்பிட. நான் லண்டன் போயிருந்தேன். அப்போ பக்கிங்ஹாம் பேலஸ் சுற்றி பார்க்குறதுக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. போகும்போது நான் போட்டு எல்லாம் வச்சுருந்தோடனே முதல்ல உங்களுடைய நாடக குழுவில் தான் நீங்கள் நடிச்சிட்டு இருந்தீங்க இல்லையா? சைல்டு ஆர்டிஸ்ட் தேவைன்ட்டு என்னை நடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதம். அப்போல்லாம் டிவியில் போய் நடிக்கிறதுக்கே ரொம்ப கஷ்டமாச்சு. தூர்தர்ஷனில் தொடர்ந்து ரஜினிகாந்தோட பல படங்கள் நடிச்சிருக்கீங்க. அவரோட ரஜினிகாந்துடைய கல்லூரி தோழர் நீங்கள் தான் அந்த காலகட்டத்தில். எனக்கு ஒரு தடவை என்ன ஆகி போச்சு, கன்னட படத்தில் காலில் அடிபட்டுருச்சு. அடிபட்டோடனே போக்கீர் ராஜா பீரியடில் எல்லா காட்டேஜில் தங்கியிருந்தோம். திருத்தணியில் எல்லாம் பார்ட்டி வச்சு எல்லாத்தையும் கூப்பிடுறாங்க. அந்தைக்கு வந்தைக்கின்னு சாங் இருக்குது. கௌதமி வர்றதுக்கு லேட் ஆகி போச்சு. இவர் ரெடி ஆகிட்டார். எம்ஜிஆரை பற்றியெல்லாம் உங்ககிட்ட விசாரிப்பாரா? ஆமாம், எப்போ பார்த்தாலும். நெட்ரிகன் அரசு ஸ்டுடியோவில் எடுத்தாங்க. நான் ஒருத்தரை அடித்து அவர் சார்கிட்ட அனுப்பணும். அவர் அங்கே போய் ஃபைட் பண்ணி பிளாக் பண்ணி அனுப்பிச்சி விடணும். அது என்ன போச்சு, அந்த கமல்ஹாசனோட நீங்கள் நடித்த முதல் படம் சிம்லா ஸ்பெஷல் தானே? நாங்கள் போன நேரம் தான் பனியே கொட்டுது. நான் நார்மல் ஷூ போட்டு போயிருந்தேன். எம்ஜிஆர் கட்சி தொடங்கின உடனேவே அவருடைய கட்சியில் நினச்சிக்கிட்டீங்களா அவங்கள? கட்சி ஆரம்பிக்க போகிறாரு. நாங்கள்
77 போய் நானும் பிரச்சாரத்துக்கு போகிறேன்னு போய் கேட்குறேன். எம்ஜிஆர் மறைந்த போது எப்படி இருந்தது? திடீர்னு தகவல் வந்துச்சு தோட்டத்தில் இருந்து. மயக்கடிச்சு விழுந்துட்டேன் சார். எங்களை அப்படி பார்த்துக்கிட்டாரு. இன்னமும் அவருடைய அந்த அந்த நீங்கள் சினிமாவில் நடித்ததுக்கப்புறம் அதை பற்றியெல்லாம் பேசியிருக்காரு எம்ஜிஆர். நான் போய் நடிக்கிறதுக்கு கூப்பிட்ருக்காங்கன்னு சொன்னோடனே அவர் கோபமாக போயிட்டு. அவன் அவள் அதுன்னு ஒரு ஆமா. படம். அதில் ஒரே ஒரு சீனு, ஒரு போலீஸாக வரணும். இப்போ இந்த மழை பட்டாளத்துக்கு முன்னாடி அவன் அவள் அது படம் ரிலீஸ் ஆக போகுது. தோட்டத்தில் அவருக்கு படத்தை போட்டு காமிச்சிருக்காங்க. சிவாஜியோட படத்தில் நடித்தது எப்படி இருந்தது? இல்லை, அவர் அப்பாவோட ரொம்ப நல்ல நண்பர். நல்லா பார்த்தோன்னே. விஜயகாந்தோட நீங்கள் நடித்த முதல் படம் எது? சிவப்பு மல்லி. அப்போல்லாம் எல்லாம் ரொம்ப ஜாலியாக வாடா போடான்னு தான் எல்லாம் பேசிப்போம். உங்களுடைய திரை அனுபவத்தில் எப்போவாவது பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய சூழல் ஏற்பட்டிருக்கா உங்களுக்கு, இல்லை ஸ்மூத்தாக இருந்ததா? ஒரு படத்தில் மொத்தம் 5 ஹீரோ போட்டு படம். அப்போ அந்த அசிஸ்டன்ட் டைரக்டர் சொன்னார், இது மாதிரி மிகுந்த மகிழ்ச்சியை தந்த தருணம் அப்படின்னா எதை சொல்லலாம்? மழலை பட்டாளங்கள் படம் 100வது நாள் ஃபங்க்ஷன் கோயம்புத்தூரில் நடத்துகிறாங்க. வேற்றுமொழியில் நடித்ததில் உங்களால் மறக்க முடியாத படம்னா எதை சொல்லலாம்? ஹிந்தி படம் அக்கல்மந்த்னு படம் பேர். ஜிதேந்திரா ஸ்ரீதேவி. அந்த படத்தில் ஜெயலலிதாவை எப்போ முதல் முறை சந்திச்சிங்க? ஃபஸ்ட்டு தடவை 91 அவங்க சிஎம் ஆனதுக்கப்புறம் கிருஷ்ணகிரி டேமுக்கு வர்றாங்க. டேம் கெஸ்ட் ஹவுஸ் வர்றாங்க. எம்ஜிஆர் காலத்துலேருந்து நீங்கள் அதிமுகவில் இருக்கீங்க. ஆமாம். அப்படி இருந்து மிகப்பெரிய பொறுப்புகளை உங்களுக்கு கொடுக்கலையன்ற வருத்தம் குண்டு கல்யாணத்துக்கு இருக்கா? இப்போ அதிமுக இருக்கிற நிலைமையை பார்க்கும்போது என்ன தோணுது? இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எத்தனையோ படத்தில் நடிச்சிருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு நெருக்கமான படம்னு எந்தெந்த படங்களை சொல்லலாம்? பணக்கார் 100 வருஷம் சாங்கு. இதில் ஒரு பெரிய விஷயம் இல்லைன்னா, கதாநாயகிகளில் யாரெல்லாம் நல்ல பழகுவாங்க உங்கள்கிட்ட? எந்த காலகட்டத்தில் டைரக்ட் பண்ணன்ற ஐடியா தோணுச்சு குண்டு கல்யாணத்துக்கு? நிறைய கதைகள் வந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பக்கம் அரசியல், ஒரு பக்கம் சினிமா, ரெண்டுலேயும் நீங்கள் இருந்திருக்கீங்க. எது உங்களுக்கு ரொம்ப நிறைவை தந்தது?